அவர்களுக்கு இணையாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்களாக இருக்கட்டும், மாநில பொதுச் செயலாளர்களாக இருக்கட்டும், அனைவருமே நாமும் கஷ்டப்பட்டு தான் இந்த தேர்தலில் வந்திருக்கிறோம். நாம் அனைவரும் அமர வேண்டும் என்று இப்படி ஒரு மேடையை அமைப்பை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். அந்த மேடை அமைப்பு மிகப்பெரிய பாக்கியம் என்று நான் கருதுகிறேன். எல்லாருக்குமே இது திருப்பி ஒரு வாய்ப்பு இப்படி கிடைக்குமா அப்படி என்ன நமக்கு தெரியாது. இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் அடுத்து வரக்கூடிய பீரியடில் மாவட்ட தலைவர்கள் இல்லாமல் போகலாம். இப்படிப்பட்ட தலைவர்கள் மத்தியில் நாம் அமர முடியுமா என்று தெரியாது. ஆனால் இவ்வளவு முக்கிய தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் இங்கே வந்திருப்பது நாம் அனைவரையுமே நல்வழிப்படுத்த வேண்டும். நம் அனைவருக்குமே அரசியலை கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்மை நல்ல அரசியல் பாதையில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நமக்கு அறிவுரை வழங்க நம்மளை வாழ்த்த இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட தலைவர்கள் இங்கே பேசியிருக்கும் பொழுது இங்கே இருந்து சென்ற எந்த நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, இந்த மேடையில் இருந்த மாவட்ட தலைவராக இருந்தாலும் சரி, மாநில பொதுச் செயலாளராக இருந்தாலும் சரி, இந்த மேடையில் கொடுக்கப்பட்டவர்கள் இடத்தை விட்டு அவர்கள் யார் அங்கே சென்று பிரச்சனை பண்ணியிருந்தாலும் சரி, அவர்கள் மீது நிச்சயமாக தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இன்றே உங்களிடம் நான் கூறிக்கொள்கிறேன். அது அவர்கள் எந்த இதை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, ஒரு பாரபட்சமும் கண்டிப்பாக பார்க்க மாட்டோம். ஒரு மாநில தலைவர் அவர் இங்க இருக்கக்கூடிய ஒரு அழகான நிகழ்வை கட்டுப்படுத்த வேண்டும். நீங்கள் செய்ய போன அவலமான நிகழ்வை நடக்கக்கூடாது என்று அவர் பேசும் அளவிற்கு நாம் இங்கே வைத்திருக்கிறோம். இதுதான் முதலும் கடைசியாக இருக்க வேண்டும். அடுத்து வரக்கூடிய 3-4 வருஷம் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் கூட தமிழ்நாடு யூத் காங்கிரஸ் நடக்கக்கூடாது. அப்படி நடந்தா யாரா இருந்தாலும் சரி, மறுபடியும் சொல்றேன், நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸை இந்திய இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்து திரு உதய் பானுசிப் அவர்கள் நம் மீது மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை நமது கமிட்டி மீது வைத்த அவருக்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகள். மற்றும் இளைஞர் காங்கிரசினுடைய பொறுப்பாளர் திரு கிருஷ்ணா அல்லவார் அவரும் நம் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்துதான் இப்படிப்பட்ட ஒரு கமிட்டியை நமக்கு அமைத்து தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கையை நாம் ஒருபோதும் கெடுத்துவிடக்கூடாது. நாம் அனைவருமே ஒன்றுபட்டு பாசிச பாஜக அரசை இந்தியாவை விட்டு விரட்டுவோம். கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலமாக RSSின் ஒரு சித்தாந்தத்தை இப்பொழுது கடந்த 11 ஆண்டு காலமாக பாஜக இந்தியாவில் நிறைவேற்றி வருகிறது. நமது எதிரி ஒரு பாஜக என்கிற ஒரு சின்ன கட்சி அல்ல. நம்மளுடைய எதிரி பாஜகவை விட அவர்களுடைய தாய் அமைப்பான RSS தான். RSSஐ இந்தியாவை விட்டு ஒழிப்போம் என்ற ஒரே குரலுடன்